கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் போர்க்களத்திலே போரிலே மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அதாவது என்னவென்றால் தோற்று போனார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். அல்லேலூயா. போர் நடக்கிறது. போர்ல இரு தரப்புக்கும் என்ன உண்டாகும்? ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். ஒரு சில பேர் விழுவாங்க, ஒரு சிலர் விழுந்தே போயிருவாங்க, தோத்து போயிருவாங்க. ஒரு சிலர் விழுவாங்க, ஆனா மறுபடியும் எந்திரிச்சிருவாங்க. இங்க பாக்குறோம், ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் அவர்களை ஜெயிக்க வைத்திருக்கின்றார். பாருங்க, அப்ப வசனம் சொல்லுது, சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் போரிலே மேன்மை பாராட்டினவர்கள் விழுந்து முறிந்து போனார்கள், தோற்று போனார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து போரிலே மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்று ஜெயித்தார்கள். ஏனென்றால் விழுகிற அவர்களை கர்த்தர் தாங்கினார், தூக்கினார், நிறுத்தினார். அதான் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கனோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். பாருங்க, அப்ப நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று வசனம் சொல்கிறது. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 மனுஷங்க வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் மணல் மீது அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டுறான். இன்னொரு ஆளு கண்மலையின் மீது அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டுகிறான். இப்ப மணல் மீது கட்டின வீடும் இருக்குது, கண்மலை மீது அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடும் இருக்குது. இப்ப பெருங்காற்று அடிக்கிறது, பெரும் புயல் அடிக்கின்றது. இப்போ 2 வீட்டின் மேலையும் அந்த காற்றும் புயலும் மழையும் படுகிறது. இப்ப புயலும் ஓஞ்சிருச்சு, மழையும் முடிஞ்சிருச்சு. ஒரு வீட்டை காணோம். எந்த வீட்டை காணோம்? மணல் மீது கட்டப்பட்ட அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட, மணல் மீது அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட அந்த வீடு காணாம போயிருச்சு. ஆனா கண்மலையின் மீது கட்டப்பட்ட அந்த வீடு அப்படியே நிலைச்சு நிக்குது. அந்த வீடு ஜெயிச்சிச்சு. கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். பாருங்க, அந்த மணல் மீது அல்ல, கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாகத்தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெயிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பேச்சை நான் கேட்டேன். பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய சிறு வயதுல நான் எந்த விதமான பாடத்திலையும் படிக்கிற சமயத்துல எந்த விதமான ஸ்கூல் படிப்புல எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் பாஸ் ஆனதே கிடையாது. ஆல் பாஸ் ஆனதே கிடையாது. எப்படியோ முழு பரிசுல மட்டும் எப்படி நான் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போயிருந்திருக்கிறேன். ஆனா ஆல் பாஸ் ஆனதே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார். அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா வாழ்க்கையில பாஸ் ஆயிட்டேன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், வாழ்க்கையில பாஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு அநேகர் பாருங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பாங்க, நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்திருப்பாங்க, அல்லது ஏ கிரேட் எடுத்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தா ஒரு ஃபெயிலியரான வாழ்க்கை, ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், நீங்க எக்ஸாம்ல தோற்று போயிருந்தாலும், அல்லது இன்டர்வியூல தோற்று போயிருந்தாலும், அல்லது வாழ்க்கையிலே நீங்க தோற்று போயிருந்தாலும், அல்லது வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில தோற்று போயிருந்தாலும், எல்லாவற்றிலும் தோற்று போயிருந்தாலும்,
உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய தொழிலே அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்க பார்க்கிற வேலையிலே அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்திலே அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தோற்று போன இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்கள் எதிரிகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஜெயிக்க பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் தான் ஜெயம் வரும். ஆயத்தமானாலும், என்னதான் ரெடி ஆனாலும், என்னதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும், கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஜெயம் கிடைக்காது. கர்த்தருடைய கிருபை இறக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு கழுகு குஞ்சு இருக்குல்ல, கழுகு குஞ்சை கோழியோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கழுகு கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கோழியோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, கோழி மாதிரியே குனிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இறைய கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்ப கோழி மாதிரியே நடக்குது, கோழி மாதிரியே போகுது வருது, கோழி மாதிரியே குன்னுது. ஆனா அது கழுகு. ஆனா கோழியோட வளர்றதுனால நானும் ஒரு கோழி தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா கழுகுக்குள்ள ஒரு ஆசை. திடீர்னு வானத்தை அண்ணாந்து பாக்குது, வானத்துல அப்படியே கழுகு வட்டமிட்டு பறக்குது. இதுக்கு ஒரு ஆசை வருது, நான் பறக்கணும். பக்கத்துல இருக்கிற கோழி குஞ்சுலாம் சொல்லுது, நானும் அதே போல பறக்க போறேன் அப்படின்னு. அந்த கோழிகள்லாம் பார்த்து நக்கல் பண்ணிச்சான். ஏய், நீ ஒரு கோழி, நீ எப்படி பறக்க முடியும்? நாங்களாம் மேல அண்ணாந்தே பார்க்க மாட்டோம். எங்களுக்குலாம் அப்படிப்பட்ட ஆசை கிடையாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை, உனக்கு மட்டும் இப்படி ஆசை வருது பறக்கணும் அப்படின்னு ஆசை. உன்னாலாம் பறக்க முடியாது. எனக்கு மட்டும் ஏன் ஆசை வருதுன்னு தெரியலையே. நீங்க எல்லாம் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு மேல மேல பார்க்க தோணுதே. பாருங்க, அந்த கழுகுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்குது. அப்ப ஒரு முதிர்ச்சி அடைந்த கழுகு பாக்குது, வானத்துல பறந்து போறப்ப என்ன கோழி கூட்டத்தின் மத்தியில ஒரு கழுகு குஞ்சு இருக்குது, கழுகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் பேசுது. அப்பா, நீ கோழி கிடையாது, நீ கழுகு. நீ கோழி கிடையாது, நீ கழுகு. அப்படியா? நான் பறந்து பாக்குறேன், என்னால பறக்கவே முடியலையே அப்படி சொல்லிச்சு அந்த கழுகு குஞ்சு. அதுக்கு அந்த முதிர்ச்சி அடைந்த கழுகு சொல்லிச்சா, நீ தோல்வி அடைந்ததற்கான காரணம் நீ யார் என்பதை மறந்ததனால். நீ தோற்று போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ யார் என்பதை மறந்ததனால். நீ கோழி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, கோழியோட இருக்கிறதுனால நீ கோழி நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இல்ல, நீ கோழி கிடையாது. நீ கோழியை போல கீழே ஊர்ந்து திரிகிற அல்லது மந்த பறத்தல் கொண்ட ஒரு ஜீவராசி கிடையாது. நீ வானத்திலே சிறகட்டித்து பறக்கக்கூடிய ஒரு கழுகு. நீ இருக்கிற இடம் தப்பா இருந்தாலும் நீ யாருன்ற ஒரு அடையாளம் தெரியாதனால இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்க, நம்மளும் கூட தான் பாருங்க இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சுத்தி நிறைய தோற்று போனவர்கள் இருக்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து ஒரு சில நேரத்துல தோற்று போய் விடுகிறோம். உடனே நம்மளுக்குள்ள ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா, நம்ம தோற்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தோற்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நீங்க தோற்கிறதுக்காக பிறக்கல, ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க, ஜெயம் எடுக்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு தேவனை அறிகின்ற அறிவின் வாசனையை பரவச்சுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனம். 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வைராக்கியமாக சவால் விட்டான். உட்ட சவாலிலே இப்பொழுது தோற்று போய்விட்டான். வைராக்கியமா சவால் விட்டாங்க, இப்ப உட்ட சவால்ல தோற்று போயிட்டான். என்ன சவால் விட்டான்? எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்து ஓடினாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் நான் என்றான். ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். கவனிங்க, உம்மோட கூட மறிக்க வேண்டியதாக இருந்தா கூட நான் மறுதலிக்க மாட்டேன். பயங்கர சேலஞ்சிங்க. எல்லாரும் இடர்ல அடைஞ்சாலும் நான் இடர்ல அடைய மாட்டேன். எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு கொடுக்குறான். சவால் விடுறான். பாருங்க, சவால் விடும் பொழுது சுத்தி யார் இருக்கிறா? சீசர்கள் இருக்கிறாங்க, சில யூதர்களும் இருந்திருப்பாங்க, எல்லாருமே அதை கேட்டிருப்பாங்க. பாருங்க, இப்ப சவால் விட்ட பேதுரு மறுதலித்து விட்டான். சவால்ல தோத்துட்டான். இப்ப எப்படி இருக்கும் அவனுக்கு? ஐயோ, விட்ட சவால்ல நம்ம தோத்து போயிட்டோமே, அப்படி வீராப்பா வசனம்லாம் பேசணுமே, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோமே. எவ்வளவு ஒரு தோற்ற நிலைமை, ஒரு தோல்வியின் மனப்பான்மை பாருங்க. நீங்களும் கூட ஒரு சில நேரத்துல ஒரு சில நபர்கள்ட்ட, ஒரு சில மனுஷர்கள் மத்தியில நீங்க சவால் விட்டுருப்பீங்க. ஒரு சில சொந்தக்காரங்க நீங்க சவால் விட்டுருப்பீங்க. நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் எப்படி வளர்றேன் பாரு, நான் எப்படி வாழ்றேன் பாரு, எப்படி பெருகிறேன்னு பாரு, அப்படி சொல்லிட்டு சவால் விட்டுருப்பீங்க. உங்க சொந்தக்காரவங்கிட்ட நீங்க சவால் விட்டுருப்பீங்க. உங்க சொந்த பந்தங்க மத்தியில மட்டும் கிடையாது, உங்க சகோதர சகோதரிகளிடத்துல நீங்க சவால் விட்டுருப்பீங்க. நீங்க தோற்று போன இடத்துல சவால் விட்டு இருப்பீங்க. உங்க எதிரிகள் மத்தியில நீங்க சவால் விட்டுருப்பீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க சவால் விட்டுருப்பீங்க. உங்க ஓனர்கிட்ட சவால் விட்டுருப்பீங்க. உங்களோட பெரிய அதிகாரிகள்கிட்ட நீங்க சவால் விட்டுருப்பீங்க. சவால் விட்டு நான் சாதிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா சவால் விட்டு சாதிக்காம தோற்று போன நிலைமையில இருக்கும்போது அது மிகவும் கஷ்டமா இருக்கும். சவால் விட்டு சாதிக்கல, தோற்று போன நிலைமை பாருங்க. அந்த காலை வேளையில நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நிலைமை நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை மறுபடியும் ஜெயிக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விட்ட சவாலிலே உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்க விட்ட சவால் அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். பாருங்க, 3 தரம் பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து 3 தடவை அவனை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவனுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு தோற்ற நிலைமையிலே, ஐயோ விட்ட சவாலை நான் தோத்து போயிட்டேனே அப்படின்ற நிலைமையில இருக்கிற அவனுக்கு வார்த்தையை கொடுத்து அவன் மனதிலே அவனை ஜெயிக்க வைக்கிறார். பிறகு மனிதர்கள் மத்தியிலே அவனை ஜெயிக்க வைக்கின்றார். இப்பொழுது கூட வார்த்தையை கொடுத்து உங்களுக்குள்ளே மனதிற்குள்ளே ஒரு வெற்றி மனப்பான்மை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். விரைவில் நான் சொல்லுகின்றேன், ஒரு காலம் வரும் மனிதர்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஜெயிக்க வைப்பார். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 3000 ஜனங்கள் மத்தியிலே அவனை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். பேதுரு யோவானும் போய் பிரசங்கம் பண்றாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 5000 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தேவராஜ்யத்திற்குள்ள வர்றாங்க. அந்த படிப்பறிவு கொண்ட பட்டதாரிகள் மத்தியிலே, அப்படிப்பட்ட ஞானிகள் மதகுருமார்கள் அவர்கள் மத்தியிலே இவர்கள் பேசி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துற அளவுக்கு கர்த்தர் அந்த 5000 ஜனங்கள் மத்தியிலே இந்த பேதைகளையும் படிப்பறிவு இல்லாத இந்த மீனவர்களை கொண்டு கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைத்து ஜெயிக்க வைத்தார். பேதுருவை ஜெயிக்க வைத்தார். சவால் விட்டேன், தோத்து போயிட்டேன், இல்ல சவால் விட்டேல, உன அந்த சவால்ல ஜெயிக்க வைப்பேன். மத்தவங்க அதை தோல்வியா பார்க்கலாம், ஆனா நீ விட்ட சவாலை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்ற வைப்பார். எத்தனை விசுவாசிகள், நீங்க விட்ட சவாலை, நீங்க விட்ட சேலஞ்ச, நீங்க போட்ட அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்ற வைப்பார். பாருங்க, நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக விட்ட சவாலிலே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஜெயிக்க வைப்பார். பாருங்க, ஒரு அத்லெட், ஒரு ரன்னர், ஒரு ஓட்டப்பந்தய வீரன், அவன் மாநில லெவல்ல பல பதக்கங்களை வாங்கியிருக்கிறான், பல கோப்பைகளை வாங்கியிருக்கிறான், பல வெற்றிகளை பெற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அத்லெட், நல்ல ஒரு ரன்னர், ஓட்டப்பந்தய வீரன், அவங்க ஊர்ல ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டி நடக்குது, ஒரு திருவிழால. அப்ப அதுல கலந்து கொள்ள போறான். 1200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அவன் சொல்றான், நான் அசால்ட்டா என்ன பண்ணிடுவேன், ஓடி ஜெயிச்சிருவேன். 3 நிமிஷத்துல என்ன பண்ணிடுவேன், 1200 மீட்டரை நான் ஓடி ஜெயிச்சிருவேன். 3 நிமிஷத்துலயா? அதெல்லாம் அசால்ட், எனக்கு அதெல்லாம் ஈஸியா நானு ஜெயிச்சிருவேன். நான் பல பதக்கங்களை வாங்கினவேன், பல போட்டிகளில ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வமா பேசிட்டு இருக்கான். இப்ப போட்டி ஆரம்பிக்குது.
சரிங்களா? அவன் கூட போட்டியில பங்கேற்கிறவங்க எல்லாம் ஓட்டப்பந்தய வீரர்கள் கிடையாது, சும்மா சாதாரண ஆட்கள். இவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும் போது திடீர்னு தவறி கீழே விழுந்து அடிபட்டு உருண்டுட்டான். எந்திரிச்சு ஓடுறதுக்குள்ள அவங்க ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அவன் தோத்து போயிட்டான். விட்ட சவால்ல தோத்துட்டான். எல்லாரும் கேலி பண்றாங்க, எல்லாருமே நக்கல் பண்றாங்க. பெருசா பேசின சவால் இப்படிதான் நீ எல்லா போட்டியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? பெருசா வெற்றி 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 வெற்றியாளன், போட்டியில ஜெயிச்சுட்டேன், பதக்கம் வாங்கியிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன், கப்பு வாங்கி, எல்லாம் கதை தானா? ரொம்ப கிண்டல் பண்றாங்க, ரொம்ப மனசை வேதனைப்படுத்திட்டாங்க. அப்படியே துக்க முகமா அவன் போகும்போது அவனுடைய பயிற்சியாளர், அவனுடைய கோச் அவனை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, டேய் நீ தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நீ ஜெயிக்கிறதுக்காக ஓடல, மத்தவங்கிட்ட உன்னை பெரியவனா காமிக்கணும்ன்றதுக்காண்டி நீ ஓடுன, அதனால நீ தோத்த. போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீ ஓடல, மத்தவங்கிட்ட நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஓடுன, அதனால நீ தோத்த. போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீ ஓடு, நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. அடுத்த ஆண்டு அதே போலவே போட்டியில ஜெயிக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு அவன் ஓடி போட்டியில ஜெயிச்சான பாருங்க. கவனிங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களை பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்பதற்காக சவால் விடாதீர்கள். கர்த்தரை பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்பதற்காக சவால் விடுங்கள். அந்த சவாலிலே கர்த்தர் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். நான் பெரிய ஆளு, நான் பாரு இப்படி ஆகிறேன் பாரு, நான் இப்படி வளர்றேன் பாரு, நான் இப்படி பெருகிறேன் பாரு, நான் எப்படி முன்னேறேன் பாரு அப்படின்னு சவால் விடாதீங்க. என்னை எப்படி கர்த்தர் பெரிய ஆள் ஆக்குறாருன்னு பாரு, என்னை எப்படி கர்த்தர் பெரிய ஆளை உயர்த்துறாருன்னு பாரு, கர்த்தர் என்னை எப்படி வாழாக்காமல் தலையாக்குறாருன்னு பாரு, கர்த்தர் என்னை எப்படி கீழாக்காமல் மேலாக்குறாரு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு பாருங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களை தாழ்த்துங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நாமத்தை உயர்த்துவார். உங்கள் நாமத்தை உயர்த்துவார். தாவீது அப்படித்தானே சவால் விட்டான். எப்படி சவால் விட்டான்? பெலிஸ்தியன்ட்ட, கோலியாத்திட்ட, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரை குறிச்சு மேன்மை பாராட்டிட்டு போறான். கர்த்தருக்காக சேலஞ்சு விடுறான். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர்ற, என்கிட்ட ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, ஆனா கர்த்தருடைய நாமம் இருக்குது, ராணுவங்களின் தேவன், உன்ட ராணுவம் இருக்குது, எனக்கு ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் இருக்குது சொல்லிட்டு கர்த்தருக்காக வைராக்கியமா பேசுறான், ஜெயிச்சுட்டு வர்றான். அந்த சவால்ல கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா பேசுங்க, அந்த சவால்ல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா ஜெயிக்க வைப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படித்தானே வைராக்கியமா பேசினாங்க. என்ன பேசினாங்க? நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இல்லாட்டினா கூட, தப்புவிக்காட்டினா கூட, நீ வச்ச அந்த பொற்சலையை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்னி சூழல தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டாலும் கர்த்தர் அவங்க விட்ட சவாலை காப்பாத்துறதுக்கு, அந்த சவால் அவங்க வெக்கப்பட்டு போகாத அளவுக்கு அந்த சவாலை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் முயற்சி செய்து அவரே இறங்கி அவர்களை தூக்கி விடுகிறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, அக்னி பலன் செய்யாமலும் அவர்கள் மேல அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனமும் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது. ராஜா பாக்குறான், பார்த்துட்டு சொல்றான், நேபுகாத்நேச்சர் சொல்றான், இவ்விதமா ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை. விட்ட சவாலை நிறைவேற்ற வச்சார், காப்பாற்ற வச்சார். அவங்க சவால் விட்டாங்க, விட்டபடியே கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா விருந்த சவால்ல கர்த்தர் உங்களை தோற்று போகவே விடவே மாட்டார். 30 நாள் ராஜாவை தவிர வேற யார்ட்டு என்ன பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, கட்டளை தரியு ராஜா காலத்துல. ஆனா தானியேல் என்ன பண்றான்? அவன் பாட்டுக்கு 3 வேளை எப்பயும் போலயே ஜெபித்துக்கிட்டே இருக்கிறான். 3 வேளை அவன் பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை தூக்கி ராஜாவின் கட்டளையின்படி சிங்கக்கவில தூக்கி போடுறாங்க. வைராக்கியமா இருக்கிறான். ராஜா சொல்றான், என்ன சொல்றான்? தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ விடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா? ஏன்னா அவன் பழசெல்லாம் பார்த்திருக்கான். நேபுகாத்நேச்சர் காலத்துல இந்த கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த யாருக்குமே ஒரு சேதமாகாம காப்பாத்தினாரு, அதே போல இவனையும் காப்பாற்ற இவனு வைராக்கியமாக இருக்கிறானே அப்படிதான் அறிஞ்சிருக்கிறான். அதனாலதான் சொல்றான். பாருங்க, ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கணக்கிலே கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்கள் விடுகின்ற சவால்களை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நிறைவேற்றுவார். யோபு வைராக்கியமா பேசுறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாமே இழந்துட்டான். இழக்கிறதுக்கு அவன்கிட்ட உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு.
குற்றம் சாட்டுகிற மனைவி இருக்கிறா. அப்படிதான் அவன் உடம்புல ஜீவன் மட்டும்தான் இருக்கு, மத்த எல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான். அவன் சொல்றான் இழப்பின் மத்தியிலையும் வைராக்கியமா பேசுறான். என்ன பேசுறானா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் யார்? எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர். நான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர் என் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன வைராக்கியமா பேசுறான் பாருங்க, என்ன சவாலா பேசுறான் பாருங்க. சொல்றான் அந்த இழப்பின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில சொல்றான், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் சொல்லிட்டு வைராக்கியமா பேசுறான். கர்த்தர் அப்படியே வாழ்க்கை செய்யறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னான்ல, எல்லாத்தையும் மீட்டுக்கலாம். எல்லாத்தையும் எத்தனை மடங்கு மீட்டுக்க? 2 மடங்கு மீட்டுக்க. இழந்ததெல்லாம் 2 மடங்கு திருப்பி கொடுக்கிறார். ஒரு தலைமுறை அல்ல, 4 தலைமுறை காணும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், நீங்க இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாகவே திருப்பி கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக பேசும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சரி, அப்ப நிச்சயமா கர்த்தருக்காக விட்ட இந்த சவாலிலே கர்த்தர் உங்களை தோற்று போக விட மாட்டார், நிச்சயமாகவே ஜெயிக்க வைப்பார். அடுத்து ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34 முதல் 36. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா ஈசா கிட்ட போய் என்ன பண்றான் கேக்குறான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து. யாரு சகோதரன்? யாரு? யாக்கோபு தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். யாருடைய ஆசீர்வாதத்தை? ஏசாவோட ஆசீர்வாதத்தை தந்திரமா வந்து அப்பாட்ட வாங்கிட்டான், பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். இது வரைக்கும் 2 தடவை என்ன பண்ணிருக்கான்? என்ன மோசம் போக்கிட்டான், 2 தடவை ஏமாத்திட்டான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கான்? சேஷ்ட புத்திர பாகத்தை கூழுக்காக என்ன பண்ணிட்டான்? கூழ கொடுத்து ஏமாத்திட்டான். இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். இப்ப ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கிட்டான்? மாறு வேஷம் மட்டும் வந்து என்ன பண்ணிட்டான்? ஏமாத்தி வாங்கிட்டான். பயங்கரமான எத்தனை இருப்பான் போல யாக்கோபு, ஏமாத்தி வாங்கிட்டான். நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட வைக்கவே இல்லையா அப்பா அப்படின்னு அலறுகிறான், கதறுகிறான். இது என்னன்னா, ஏமாற்றப்பட்டதால் உண்டான தோல்வி. ஏமாற்றப்பட்டதால் உண்டான தோல்வி. யாரால? கூட பிறந்த சகோதரர்களால, கூட பிறந்த சகோதரனால ஏமாற்றப்பட்ட ஒரு தோல்வி. நானும் கூட சொல்றேன், இந்த காலை வேளையில யாக்கோபை போல ஒரு சில நபர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம். உங்க சொந்தக்காரவங்க ஏமாத்திருக்கலாம், உங்க கூட பிறந்த சகோதரி உங்களை ஏமாத்திருக்கலாம், கூட பிறந்த சகோதரன் உங்களை ஏமாத்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாகத்தை கிடைக்க விடாம தடுத்திருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வீடு எனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனா என் கை மீறி போயிடுச்சு, அவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க. இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏமாத்தி என்ன பண்ணிட்டாங்க? இந்த காரியத்தை அவங்க புடுங்கிட்டாங்க. இந்த நிலம் எனக்கு வர வேண்டியது, இந்த பங்கு எனக்கு வர வேண்டியது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்தி புடுங்கிட்டாங்க, ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க, ஏமாத்தி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. நான் நம்புனேன், அவங்கள நேசிச்சேன், சின்ன வயசுல இருந்து அப்படி அவங்கள பாத்துக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி என்ன பண்ணிட்டாங்க? அந்த 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 பாகத்தை, அந்த பங்கு, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சோதரத்தை, அந்த நன்மையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாம தடுத்துட்டாங்க, சூழ்ச்சி பண்ணி. இப்படிதான் நடந்திருக்குது. இப்படிதான் ஏசாவுக்கு நடந்திருக்குது பாருங்க, நடந்திருக்குது பாருங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும், தாவீது சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன சேர்த்துக் கொள்வார். தாவீதுக்குன்னு எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. அம்மா அப்பாவும் சப்போர்ட்டா இல்ல, கூட பிறந்த சகோதரர்களும் சப்போர்ட்டா இல்ல, தனியா இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனைதான் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருக்கிறான். யாரு? தாவீது. ஆனா எனக்குன்னு ஒரு மேய்ப்பன் இல்லையே, எனக்குன்னு ஒரு மனுஷன் பாக்குற மாதிரி ஒரு மேய்ப்பன் இல்லையே சொல்லும் பொழுது, இல்ல, கர்த்தரை எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தரை எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாங்களே, என்ன செய்ய? கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். விசுவாசமா பேசுறான் பாருங்க. அதே போலவே கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? உயர்த்துறான். அவன் என்ன பேசுறானோ அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு? செய்கிற. அந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்க சொந்தக்காரங்களால, உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால, உடன் பிறந்தவர்களால நீங்க ஏமாற்றப்பட்டுட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாகம் உங்களை விட்டு மீறி அவங்கள தாண்டி போயிடுச்சா? இல்ல சூழ்ச்சி பண்ணி நம்ப வச்சு கழுத்துறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களா? நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஜெயிக்க வைப்பார். உங்களை ஜெயிக்க, ஒருவேளை நீங்க தோற்று போயிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம், உங்களுக்கு இது எனக்கு கிடைக்க வேண்டியது அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நான் இருக்க வேண்டியது அவங்க இருக்கிறாங்க, இங்க நான் போயிருக்க வேண்டியது இந்நேரம், ஆனா அவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, என்ன சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டாங்க. தந்திரமா
டிப்ளமேட்டிக்கா பிளான் பண்ணி என்ன கவுத்து விட்டுட்டாங்க. பாருங்க, அந்த மாதிரி நிலையில நீங்க காலையில இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு வார்த்தை தான். நீங்க ஏமாற்றப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க பண்ணுவார். நீங்க ஏமாற்றப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஜெயிக்க வைப்பார். பாருங்க, இந்த ஏசா ஆசீர்வாதம் எதுவுமே இல்ல. ஈசாக்கு சொல்றான், எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லையா அப்படின்னு ஈசாக்கிட்ட கேட்கிறான். பாருங்க, ஆனாலும் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? அவனை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு வருகிறான், ஏசாவும் எதிராக வருகிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கிறாங்க. சரிங்களா? இப்ப யாக்கோபும் ஏசாவும் என்ன பண்றாங்க? கட்டி தழுவி முத்தம் செய்து கொள்கிறார்கள். வாசிங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்று ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து யாரை வணங்கினார்கள்? ஏசாவை வணங்கினார்கள். வாசிங்க. லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாள் யார்? யாக்கோபுடைய மனைவி. அவளும் யாக்கோபோட பிள்ளைகளும் சேர்ந்து வந்து அவனை வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து யாரை வணங்கினார்கள்? ஏசாவை வணங்கினார்கள். பாருங்க, நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதுல என்ன தெரியுதுன்னா, உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களிடத்திலிருந்து தந்திரமாய் உங்களுடைய காரியங்களை பறித்து கொண்டவர்கள் உங்களை வந்து பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். அவர் எப்படின்னா, அவங்க மட்டும் கிடையாது, அவர்களுடைய பிள்ளைகளும் வந்து உங்களை பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். வாசிங்க. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். பாருங்க, ஏசா என்ன சொல்றானா, ஒரு சில யாக்கோபு வந்து ஒரு சில இதை கொடுக்குறான், மந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒரு சில சொத்துக்களை வந்து கொடுக்குறான், ஆஸ்திகளை கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது, எனக்கு எதுக்கு இது, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றான். ஏன் வேண்டாம்னு சொல்றானா? 9 வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். எனக்கு போதுமானது இருக்குப்பா, உன்னுடையது உனக்கு. பாருங்க, ஆங்கிலத்துல அருமையா அந்த வசனம் வருது. I already have plenty. I already have plenty, my brother. Keep what you have for yourself. அதாவது, எனக்கு ஏராளமா இருக்குது, உன்னுடையத உனக்கே வச்சுக்க, எனக்கு கொடுக்காத. பாருங்க, ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். இவன் ஒண்ணு வெறுமையா இல்ல, ஏசா ஒண்ணு வெறுமையா இல்ல, இவனும் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான். என்ன காரியம்னா, இவன் கொடுக்கறத வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஏசாவை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் அவிதமாக ஆசீர்வதிப்பார். உங்களை ஏமாற்றி நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, இப்ப நீங்க நல்லா வாழாம இருப்பீங்க. நான் ஒரு காலம் சொல்றேன், ஒரு காலத்துல ஒரு நேரத்துல அவங்க கொடுத்தா கூட நீங்க வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஏராளமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஏசாவின் தேவனாகவும் இருக்கிறார். ஏசாவின் தேவனாகவும் இருக்கிறார். ஒரு காலத்துல என்னை ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்ட, நீ என்னை ஏமாத்தி வாங்கினதுனால நான் இப்ப வெறுமையா இல்ல, கர்த்தர் என்ன வெறுமையா உடல, என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஏராளமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கடைசியில ஏசா என்ன தெரியுமா பண்றான்? என்ன தெரியுமா சொல்றான்? நான் வந்து ஒரு சில ஆட்களையும் ஒரு சில ஜனங்களையும் உன்னை கொடுத்துட்டு போறேன், உனக்கு அவர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். யாக்கோபு வேண்டாம் சொல்றான். பாருங்க, என்ன காரியம் அப்படின்னா, அவங்களுக்கு, அதாவது யாக்கோபுக்கு ஏசா கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஏசாவை என்ன பண்ணியிருந்தாரு? ஆசீர்வதித்திருந்தார். ஆசீர்வதித்திருந்தார். பாருங்க, 2 தரம் என்ன பண்ணிட்டான்? மோசம் போக்கிட்டான். சேஷபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். என் ஆசீர்வாதத்தையும், நான் வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? தந்திரமா வாங்கிட்டான். அப்ப ஈசாக்கு வந்து அவன் ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தை சொல்லி ஈசாக்கு வந்து ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னா, ஆதியாகமம் 27:39 வாசிங்க. ஆதியாகமம் 27:39. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறானா, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும், பாருங்க, உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். பாருங்க, பனி என்பது எதற்கான அடையாளம்னா, தேவ தயவுக்கான அடையாளம். எடுத்து வாசிக்கல, நீதிமொழிகள்
19ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். பாருங்க, தயவு எதற்கான அடையாளம்னா பனிக்கான அடையாளம். பனி எதற்கான அடையாளம்னா தயவுக்கான அடையாளம். சேஷ்டபுத்திரம் வாங்க போயிருச்சு, ஆசீர்வாதமும் போயிருச்சு, ஆனாலும் தயவு இருக்குது. அந்த தயவு ஒண்ணு ஆசீர்வதிக்க சொல்லிட்டு தயவை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, தேவ தயவு அவனை இவ்வளவு தூரத்துக்கு பெருக வச்சிருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு ஏமாற்றப்பட்டவனை இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிச்சிருச்சு. நான் சொல்றேன், எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கலாம். சொத்துக்களை போயிருக்கலாம், ஆஸ்திகள் போயிருக்கலாம், நகை போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், நல்ல வாய்ப்புகள் போயிருக்கலாம். ஆனா தேவ தயவு உங்க கூட இருக்கிறதுனால உங்களை நிச்சயமா கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பாரு. நீங்க ஜெயம் எடுப்பீங்க, வெற்றி சிறப்பீங்க, வெற்றி சிறப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு புத்திர சுவீகாரணமாகும்படி முன்குறித்திருக்கிறார். தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு புத்திர சுவீகாரமாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறாராம். அப்ப நம்மளுக்கு தேவ தயவ கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். பாருங்க, யாக்கோபு ஏசா இருந்த காலத்திற்கும் மோசே வனாந்தரத்துல ஜனங்களை நடத்தி கொண்டு போறான் பாத்தீங்களா, அந்த காலத்திற்கும் எத்தனை ஆண்டுகள் டிஃபரெண்ட் அப்படின்னா 450 ஆண்டுகள் டிஃபரெண்ட். எத்தனை ஆண்டுகள்? 450 ஆண்டுகள் டிஃபரெண்ட். 450 ஆண்டுகள் கழிச்சு இப்ப நடக்குது ஒரு சம்பவம். என்னன்னா, வனாந்தரத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு போறான். அப்ப உபாகமம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான, பாருங்க, சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் சந்ததி அங்க குடியிருக்குது. ஏசாவோட புத்திரர்கள் அங்க என்ன பண்ணிருக்காங்க? வர்றது யாரு? யாக்கோபோட சந்ததி. யாக்கோபோட சந்ததி வனாந்தரத்துல போய்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு குடியிருக்கிறா? ஏசாவோட சந்ததிகள், ஏசாவின் புத்திரர்கள் சேயீர் மலைதேசத்துல என்ன பண்றாங்க? குடியிருக்கிறாங்க. வாசிங்க. ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். சகோதரரின் எல்லையை நீங்க என்ன பண்ண போறீங்க? கடக்க போறீங்க. அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவங்க கூட என்ன பண்ணாதீங்க? போர் செய்யாதீங்க. வாசிங்க. அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். பாருங்க, அவங்க தேசத்துல இருந்து ஒரு அடி நிலத்தோட என்ன பண்ண மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் சொந்தமா தருவேன்னு சொன்னீங்க. அப்பா, அது ரைட்டு. இவன் யாரு? உன் சகோதரன், உன் முப்பாட்டை என்ன பண்ணிருக்கிறான்? ஏமாத்தி இருக்கிறான். அதனால நான் நீதி செய்கிற தேவன். வாசிங்க. சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். பாருங்க, தண்ணீரை கூட என்ன பண்ணுங்க? காசு கொடுத்து வாங்குங்க. ஏன்னா உன்னால ஏமாற்றப்பட்டவன், உன்னால ஏமாற்றப்பட்ட சந்ததி. பாருங்க, கர்த்தர் உங்களை ஏமாத்தினவர்களை சும்மாவே விட மாட்டாரு. பாருங்க, தலைமுறையா வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஏமாற்றியவர்கள் கண்டிப்பா கொடுத்துதான் தீரணும், கொடுக்காம விடவே மாட்டார். பாருங்க, தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்கணும் அப்படின்றாரு. பாருங்க எப்படி பாத்தீங்களா? பாருங்க, கர்த்தர் அந்த அளவுக்கு நீதி செய்கின்ற தேவனாக இருக்கிறார். அதனால கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு சில மனிதர்களால் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம், சொந்தக்காரங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்க கணவன் கூட உங்களை ஏமாத்திருக்கலாம், உங்க மனைவி உங்களை ஏமாத்திருக்கலாம், பிள்ளைங்க ஏமாத்திருக்கலாம், கூட பிறந்தவங்க ஏமாத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஏமாந்து தோற்று போன வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நீங்க வரவில்லை. நீ ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும், உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன், தோல்வியின் மத்தியிலே நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோல்வியின் மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாருங்க, உலகமே ஏமாற்றுகிற உலகம் தானே. அவங்க வேலையை முடிச்சு நம்மள என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க, யூஸ் வந்துருவா மாதிரி. ஒரு அரசியல்வாதி ஆகிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு. அந்த அரசியல்வாதிக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையன் அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா எனக்கும் என்ன பண்ணுங்க, அரசியல் கத்துக் கொடுங்க, அப்பா எனக்கும் அரசியல் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அப்பா, சரிப்பா, இன்னில இருந்து உனக்கு நான் பாடத்தினா ஸ்டார்ட் பண்றேன். பாடம் என்ன அப்படின்னா, ஏனிய போட்டு பரண்டி மேல ஏறினேன்னா அங்க ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்றான். உடனே பையன் என்ன பண்றான்? ஏனிய போட்டு மேல ஏறுறான். அப்பா பிடிச்சிங்கப்பா. கண்டிப்பா பிடிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அப்பா பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சி மேல ஏறி அந்த பையன் என்ன பண்றான்? புக்கை எடுத்துடுறான். புக்கை எடுத்து அப்பாட்ட கொடுத்துட்றான். கொடுத்துட்டு இறங்கி வரும்போது அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஏனிய விட்டுட்டார். மகன் அப்படியே ஏனியோட பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே எந்திரிச்சு, அப்பா என்னப்பா எப்படி பண்ணிட்டீங்க
உங்களை நம்பித்தானே ஏறினேன், நீங்களும் வாக்கு கொடுத்தீங்களே, ஏனியை பிடிச்சிக்கிறேன் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்க என்ன அப்படின்னதுக்கு அப்பா சொன்னாரா, தம்பி அரசியல்ல எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, பெத்த தகப்பனா இருந்தா கூட நம்பக்கூடாது அவங்களுக்கு தேவையானது கிடைச்ச பிறகு உன்னை கவுத்துட்டு போயிருவாங்க, இதுதான் நீ அரசியல்ல கத்துக்கிற பாடம் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் உலகம் இருக்குது பாருங்க, நீங்க அப்படிதான் இருக்குது. நல்லா நேசிப்பீங்க, நல்லா அன்பு செய்வீங்க, எல்லாமே உங்க மூலியமா பெற்றுக்கொள்வாங்க, கடைசியில் உங்களை கவுத்துட்டு போயிருவாங்க. உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்றதுக்கு முதலா நிற்பாங்க. பாருங்க, கவனிங்க, ஒரு ஒரு பெரிய கிணறு, ரொம்ப ஆழமான கிணறு. அந்த கிணத்துக்குள்ள ஒருத்தன் நீச்சல் தெரியாத ஒருத்தன் என்ன அப்படின்னா தவறி கீழே விழுந்துட்டான். நீச்சல் தெரியாதவன் தவறி விழுந்துட்டான். எல்லாரும் பதறாங்க, ஐயோ விழுந்துட்டானே அப்படின்னு. அவன் அப்படின்னா அப்படி முங்கி போயிட்டு இருக்கிறான் உள்ள. இந்த நீச்சல் தெரியாதவங்க இந்த கிணத்துல விழுந்தாங்கன்னா புழைக்கவே மாட்டாங்களே அப்படின்னு கதறும் பொழுது, எது புழைக்க மாட்டாங்களா கூட்டத்தில் ஒருத்தவன், எது புழைக்க மாட்டாங்களா அப்படின்னு நெஞ்சிட்டு ஐயோ புழைக்க மாட்டாங்களா அப்படின்னு அவன் என்ன பண்றான், ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு அவனை தூக்கி காப்பாத்தி மேல கூட்டு வந்துட்டானா. உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க, கை தட்டிச்ச, என்ன தன்னுடைய உயிரை பணைய வச்சு ஒரு உயிரை காப்பாத்திட்டானே, எவ்வளவு ஒரு இறக்கம் உள்ளவன். அப்படி இறக்கம் உள்ளவனா? இறக்கம்லாம் கிடையாதுயா. இவன் நேத்து தான் 10,000 ரூபாய் என்ன பண்ணா, கடன் வாங்கினா. அவன் முங்குனானா, என்னோட 10,000 ரூபாய் சேர்ந்து முங்கிரும், அதனாலதான் அவனை தூக்கி நான் காப்பாத்தினேன், எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அதனாலதான் அப்படின்னு சொன்னா. பாருங்க, ஒரு சில மனிதர்கள் செய்கிற உதவிகள் கூட ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக தான் உதவி செய்யறாங்க. உங்க மேல அன்புல பாசத்துலாம் கிடையாது, ஏதோ ஒரு உள்நோக்கம். ஒரு நாள் சாயம் வெளுத்துரும், போட்ட சாயம்லாம் வெளுத்துரும். உண்மையான அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு மட்டும்தான். அந்த இயேசுவின் அன்பை பெற்றவர்கள் மட்டும்தான் உண்மையா ஒரு மனுஷனை நேசிப்பாங்க, எதிர்பார்ப்பு இல்லாம நேசிப்பாங்க. மற்ற எல்லா அன்புமே மாயமான அன்பு, மாயமற்ற அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த அன்பு மட்டும்தான். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹல்லேலூயா. இது அன்னாள் பெனினாள், அந்த 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. கவனிங்க, வருடத்திற்கு ஒரு முறை எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்துல போய், தேவாலயத்துல போய், எருசலேம்ல போய் என்ன பண்றாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காண்டி போறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை சீலோவில இருக்கிற கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்காண்டி போறாங்க. அந்த வருஷத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, கவலையெல்லாம் மறந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் அழுதுகிட்டு இருக்கிறான். சுத்தி இருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா அவளுக்குள்ள சந்தோஷம் இல்ல. பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல நாள்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு 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 ஹாப்பியா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா நீங்க சந்தோஷம் இல்லாம அப்படியே மனசு வேதனையில அப்படியே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் அவளுக்கும், அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவள் இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான்னா, குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. இந்த பெனினாள் என்கிற அந்த ஒரு பெண் என்ன பண்றா, அவளை காயப்படுத்துறான், குத்தி பேசுறான், வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறான். அந்த பேச்சினால உண்டான அந்த வலியை தாங்க முடியாம அவளுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அதனாலதான் அவளால சந்தோஷமா இருக்கவே முடியல. எல்கானா கூட சொல்றான், ஏய் நீ அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தா, இவளுக்கு என்ன கொடுக்குறான், 2 பங்கு கொடுக்குறான். அப்படி இருந்தாலும் இவளுக்கு திருப்தி அடைய முடியல, சந்தோஷம் வரவே இல்லை, அழுதுகிட்டே வேதனையோட தான் இருக்கிறா. ஏன்னா வார்த்தையினாலே காயப்படுத்தி அவளுக்குள்ளே ஒரு தோல்வி மனப்பான்மை உண்டு போக பண்ணி, தோற்று போக பண்ணி கொண்டிருக்கின்றான். அதனாலதான் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியல. சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு தானே சந்தோஷமா தானே இருக்கணும். அழுகிறோடு அழுங்க, சிரிக்கிறோடு சிரிங்க, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. அப்ப அந்த இடத்துல கொண்டாட்டம், the place of celebration. ஆனா அங்க அவளால இருக்க முடியல. ஏன்னா இவ காயப்படுத்துறா, குத்தி பேசுறா, வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறா பாரு. வசனம் கூட சொல்லுது பாருங்க, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. யோபு சொல்றான், நாவின் சவுக்கு, வார்த்தையால பட்டயம் அது கத்தி குத்துவாங்களாம், பட்டய கருக்கு போல குத்துவாங்களாம். இன்னொன்னு நாவின் சவுக்குன்னு யோபு சொல்றான்.
நாவு என்னதான் சவுக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ரோமர்ல பார்த்திருக்கோம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கு. பட்டைய குறுக்கு போல கத்தி போல குத்துற நாக்கா, சாட்டையை வச்சு அடிக்கிற நாக்கா, பாம்பு போல விஷம் போல நாக்கா. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வார்த்தையாலே பேசி பேசி என்ன பண்ணிடுவாங்க, கொண்டே விடுவாங்க, கதையவே முடிச்சிருவாங்க. ஒரு சில பேசுற வார்த்தைகள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும், அந்த அளவுக்கு காயப்படுத்தும், அந்த அளவுக்கு காயப்படுத்தும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட படு. திருக்குறள். தீயில சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனா நாவினால சுட்ட புண்ணு, நாவினால உண்டான காயம் ஆறவே ஆறாது. அந்த அளவுக்கு இவளை என்ன பண்ணிருக்கிறா, வேதனை படுத்தி இருக்கிறா. ஒரு தோல்வி மனப்பான்மை பாருங்க. அப்படிப்பட்ட மோசமான பேச்சு வாங்கின அந்த அன்னாளை கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிச்சார், பயங்கரமா ஆசீர்வதிச்சார். அவ கர்த்தருடைய சமூகத்துல சிலுவையிலே அழுது ஜெபித்த ஜெபத்தின்படி ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, மொத்தம் அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா? 6 பிள்ளைகள். சாமுவேலோட சேர்த்து எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. அன்னாளுக்கு 3 குமாரர்கள், சாமுவேலோட சேர்த்து 4 குமாரர்கள், 2 குமாரத்திகள், 6 பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்து ஆசீர்வதித்தார். எந்த ஆசீர்வாதம் இல்லை இல்லை என்று சொல்லி குத்தி குத்தி பேசினார்களோ அந்த ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை என்று மனிதர்கள் உங்களை குத்தி குத்தி காயப்படுத்தி பேசுகிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, ஒரு சில பேர் நம்முடைய பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி பேசுவாங்க. பழைய வாழ்க்கைய, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்த, நீ உன் கடந்த கால வாழ்க்கை எப்படி மோசமானதா இருந்துச்சு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க அம்மாவை தெரியாதா, உங்க அப்பாவை தெரியாதா, நீ எப்படி வாழ்ந்து தெரியாதா, நீ அங்கதானே உழுது கிடந்த, நீ அங்கதானே கிடந்த, அந்த மாதிரி இப்படி சொல்லிட்டு பழைய விஷயத்த சொல்லி 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 என்ன பண்ணுவாங்கன்னா காயப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. பேதுருவும் அப்படிப்பட்ட நிலைமைய அனுபவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ 3 முறை மறுதலித்தவன் தானே, அதனாலதான் ஒதுங்கி ஒதுங்கி போறான், எதுலையுமே முன்னாடி போக மாட்டான். முன்னாடி முன்னாடி ஓடுவான் எது எடுத்தாலும். இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டார், கல்லறைக்கு போகும்போது பேதுரு முந்தி போகல, பிந்தி போகிறான். ஏன்னா முந்தி போனோம்னா நம்மள சொல்லிடுவாங்க, 3 முறை மறுதலிச்சவனே எதுக்குடா முந்திட்டு வர்ற, இப்படி பேசிடுவாங்களோன்னு பயத்துலதான் என்ன பண்றான், பிந்தி பிந்தி போறான், தயங்கி தயங்கி போறான், தயங்கி தயங்கி போறான். கவனிங்க பாருங்க, ஒரு சில மனிதர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, குத்தி பேசுவாங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாது இருக்கிறார். உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். அவர் நினைக்கவே இல்லை. ஆனா ஒரு சில மனுஷங்க குத்தி காட்டுறதுக்காண்டி, வேதனைப்படுத்துறதுக்காண்டியே அதை என்ன பண்ணுவாங்க, பழைய வாழ்க்கையை சொல்லி 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 காயப்படுத்துவாங்க, பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி காயப்படுத்துவாங்க. நான் சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை அவர்களை விட மேலாதான் வைப்பாரு. அவர்களுக்கு கீழே வைக்கவே மாட்டார், அவர்களுக்கு கீழே வைக்கவே மாட்டார். ஐயோ அப்படி பேசிட்டமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்துற அளவுக்கு கர்த்தர் செய்வார். இனிமே அவங்கள்ட்ட வாயை திறக்க கூடாதுன்னு வாயை அடைச்சுக்கிடுவாங்க. பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்காட்டினா கூட ஒதுங்கி தலை குனிஞ்சு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார், அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். பாருங்க, நானலா இருந்த பேதுருடைய வாழ்க்கையை கற்பாரையா கர்த்தர் என்ன பண்ணாரு, மாற்றினார், மாற்றினார். இயேசுவே அப்படித்தானே சொன்னாங்க. இயேசு அவர் சொந்த ஊர்ல அற்புத அடையாளங்கள் நிறைய செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, அவர் அற்பமா பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னா, இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய தாயும் சகோதரர்களும் நம்ம கூட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா அந்த பழைய லைஃப பார்த்து இவரு ஒரு காலத்துல ஆசாரி வேலை பார்த்துட்டு இருந்தவர் தானே, இவரு தான் நம்மளுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்தாரு, இவரு தான் நம்மளுக்கு சேர் செஞ்சு கொடுத்தாரு, அப்படித்தானே, இவரு என்ன அற்புதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசுறதுனால அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவே அப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. பாருங்க, அப்ப அற்பமாக பேசப்படுகின்ற அல்லது அற்பமாக தூசிக்கப்படுகின்ற அந்த காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் கொண்டு உங்களை ஜெயிக்க வைப்பார். ஒரு சம்பவம், அருமையான ஒரு சம்பவம் இருக்கு வேதத்துல. அப்சலோம் எருசலேமை கைப்பற்றி விட்டான். அப்சலோம் யாரு அப்படின்னா, தாவீதுனுடைய மகன். அவன் அப்பா ராஜாவா இருக்கும் பொழுது நான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், முயற்சி பண்ணி அரியணை பிடிச்சு ஆள்றதுக்கு ட்ரை பண்றான். எருசலேமை பிடிச்சிட்டான். இப்ப ராஜா என்ன பண்றான், தாவீது தப்பிச்சு பொழைச்சு தன்னுடைய படை வீரர்களோடு வேலையாட்களோடு ஓடுறான். ஓடுறப்ப இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எதிரி நிப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் போது பக்கத்துல வரமாட்டாங்க, லைட்டா கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்பதான் ரெடியா நிப்பாங்க அட்டாக் பண்றதுக்கு. ஒருத்தன் இருக்கிறான், யாரு அப்படின்னா, யார் அவன்,
சீமேயி சீமை சீமைன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், ராஜா ஓடுறத பார்த்தோன்னே ஆஹா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதாண்டா சாக்கு சொல்லிட்டு என்ன பண்றான், திட்டுறான். எப்படி திட்டுறான், ரத்த பிரியனே, கொலை பாதகனே, அழிந்து போ, ஒளிந்து போ, உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு மண் அள்ளி அள்ளி அவன் மேல என்ன பண்றான், தூக்கி போட்டு சபிக்கிறான். ராஜா தாவீது பதிலுக்கு ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறான். கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த செத்த நாயை தலையை வெட்டி கொண்டு வர்றேன், இந்த செத்த நாய் அந்த மனுஷன் அவனை தலையை வெட்டி நான் கொண்டு வர்றேன், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன தெரியுமா சொல்றான் பதிலுக்கு, எடுத்து வாசிங்களேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். இல்ல, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 16 16 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று பாருங்க. என்ன ராஜாவாகிய என்ன அவன் தூசிக்கிறான். தூசிக்கும் போது மண்ணளி தூக்கி போடுறான், சபிக்கிறான். பாக்குற உங்களுக்கே இப்படி கொந்தளிக்குதே, கோபம் வருதே. கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல, கர்த்தர் என்ன செய்யட்டும், பதில் செய்யட்டும். என்ன செய்யட்டும், அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாய் கர்த்தர் எனக்கு நன்மையால் சரி கட்டுவார். எவ்வளவு தூரத்துக்கு நிந்திச்சானோ, எவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்தினானோ, எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு மோசமா பேசினானோ, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நன்மையை கொடுத்து நன்மையால சரி கட்டுவார் சொல்லிட்டு தாவீது பேசினான். அதே போல நடந்துச்சு. இப்ப அப்சலோம் மரித்து விட்டான், கொடூரமா சாகுறான். கருவேல மரத்துல மாட்டி அடிச்சு அவனை கொள்றாங்க, கொடூரமா செத்துறான். இப்ப தாவீது மறுபடியும் வர்றான், திரும்பி வரும் பொழுது அந்த சீமையை சபிச்சான்ல, அவன் எப்படி வர்றான் பாருங்க. அப்படியே வாசிங்களேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 19 ஆகிய வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 19 ஆகிய வசனத்தை வாசிங்க. ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாவீது ராஜாவுக்கு முன்பதாக தாழ விழுந்து, என்னது எப்படி எப்படி பேசினா முந்தி, ரத்த பிரியனே, அழிந்து போ, ஒளிந்து போ, தூசணமே. இப்ப என்ன பண்றான்னா குப்பரடிக்கு விழுந்துட்டான், தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் நமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றேன்னா, உங்களை திட்டினவர்கள், உங்களை தூசித்தவர்கள், உங்களை சபித்தவர்கள் உங்கள் கால்களிலே விழுகும்படியாக கர்த்தர் செய்வார். உங்க காலில் விழுகும்படியாக கர்த்தர் செய்வார். தாழ விழுந்தான். கர்த்தர் அவ்விதமாக என்ன செய்வாரு, கிரியை செய்வார். கவனிங்க, ஆபிரகாம் லிங்கன் எலெக்ஷன் சமயத்துல அமெரிக்காவில் வாக்கு சேகரிப்பதற்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். சரிங்களா? அப்ப எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஆபிரகாம் லிங்கனை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு ஷூ தயாரிக்கிறவர். என்னது? ஷூ தயாரிக்கிறவர். அவர் ஒரு ஷூ மேனுஃபேக்சரர். அவர்கிட்ட போய் இந்த நாட்டை கொடுத்தோம்னா உருப்பிடுமா? அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? அவரெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா பேசி அவரை காயப்படுத்தினாங்க. ரொம்ப மட்டமா பேசுறாங்க. ஷூ தயாரி அவர் கடந்த கால வாழ்க்கையில அப்படி இருந்திருக்கிறார். ஷூ தயாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஆபிரகாம் லிங்கன் ஜெயிச்சிட்டார், அமெரிக்க ஜனாதிபதியாக ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்றாரு, நான் எலெக்ஷன்ல போட்டியிடும் பொழுது என்னை குறித்து எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆபிரகாம் ஒரு ஷூ தைக்கிறவர், ஷூ மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை கிடையாது, அது பொய். நான் ஷூ மேனுஃபேக்சரர் கிடையாது, பிஞ்ச ஷூவை தைக்கிறவன். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட தான் இந்த தேசத்தையே அமெரிக்க ஜனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி யாரையும் மட்டமா நினைக்காதீங்க, மட்டமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பாருங்க மட்டமா பேசினவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க? கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. பாருங்க இன்னைக்கு தமிழக எலெக்ஷன் ரிசல்ட்டும் அப்படிதான் வந்திருக்குது. தமிழக எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்குது? அப்படிதான் வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப தமிழக முதல்வரை எப்படி பேசினாங்க? எல்லாரும் எப்படி பேசினாங்க? தற்குறி கூட்டம்
10 தொகுதி கூட என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, எதுலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு ரொம்ப மட்டமா எவ்வளவு தூரத்துக்கு பேசணுமோ பேச அணில் குஞ்சு என்னமோ சொல்லி என்ன பண்ணாங்க, மட்டமா பேசினாங்க. பாருங்க, மட்டமா பேசினவங்க மட்டமா தோத்து போயிட்டாங்க. மட்டமா பேசப்பட்டவர்கள் மொத்தமா ஜெயிச்சுட்டாங்க. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரையும் மட்டமா என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, பேசவே கூடாது. கிட்டத்தட்ட எத்தனை டாஸ்மார்க், 717 டாஸ்மார்க் என்ன பண்ணிருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விதம், வரவேற்கத்தக்க ஒரு காரியம். இத்தனை வருஷமா ஏன் மூட முடியல, ஒரு டாஸ்மார்க் கூட மூட முடியாம இருந்துச்சு. இப்ப அதிரடியான நடவடிக்கைகள் நடத்தப்படுது இல்ல, பாத்தீங்களா? பாருங்க, கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகின்றவர், ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர். நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட்டா பேசல, நான் ஆண்டவருக்கு சப்போர்ட்டா பேசுறேன். யாரையும் மட்டமா பேசாதீங்க. யாரை நீங்க மட்டமா பேசுறீங்களோ அவங்கனால நீங்க மட்டமா தோக்கடிக்கப்படுவீங்க, மட்டமா தோக்கடிக்கப்படுவீங்க. யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, மட்டமா பேசவே கூடாது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயிக்க வைப்பார். நீங்க விட்ட சவால்ல, கர்த்தருக்காக நீங்க விட்ட சவால்ல கரங்களை தட்டி, கர்த்தருக்காக நீங்க விட்ட சவால்ல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். உங்க சொந்த பந்தத்துல, உங்க சகோதரர் மத்தியில நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா, அந்த ஏமாற்றத்துல நீங்க தோல்வியில் இருக்கிறீங்களா, அந்த தோல்வியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஜெயிக்க வைப்பார். மட்டமா உங்களை கேவலமா பேசி உங்களை அவமானப்படுத்திருக்கிறாங்களா, அந்த வார்த்தை நிமித்தமே கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus.